ஓகே தென் பாருங்க முதலாவது கொஸ்டின் செஞ்சிடமா அப்படியே முதலாவது பண்ணுங்க சார். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்த மாட்டா இல்ல சார். வழங்க படிக்கிறது. ஃபர்ஸ்ட் எங்க ஒழுங்கப்படுத்தினா அது செகண்ட் தான் ரெண்டாவது. ஒழுங்கப்படுத்தினா ஃபர்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் ஒழுங்கப்படுத்தலையே அது வெளிக்கு ஃபர்ஸ்ட் டைம். எதில் எழுதி இருக்கு ரூட்ல எங்க எழுதி இருக்கு ஃபர்ஸ்ட்னு சொல்லி ரூட்ல செகண்ட் கொஸ்டின் தான் எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டு நான் 5 லேண்ட் வருது அப்படித்தானே பேஜ் நம்பர் 73ல உள்ள 5 சரி லேண்ட் சரி. வார செகண்ட் கொஸ்டின் ஒழுங்கப்படுத்தி விட்டு நான் டே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கணும். எஸ் பாருங்க சஜிடெக் நிறுவனமானது சேல்ஸ், மார்க்கெட்டிங், HR, ப்ரொடக்ஷன் ஆகிய 4 திணைக்களங்களை கொண்டுள்ளது. ஒவ்வொரு திணைக்களத்திலும் உள்ள சாதனங்களின் எண்ணிக்கை கீழே தரப்பட்டுள்ள அட்டவணையில் காட்டப்பட்டுள்ளது. இந்த உப வலையமைப்பிற்காக சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. எங்களுக்கு 192 பாருங்களா அவங்க தந்த ஐபிஎஸ்மன் 192 பிள்ளைகள் ரைட் 192 ஓகே 192 168 10/24 எனும் ஐபி முகவரி தொகுதி கிடைத்துள்ளது. ரைட் இந்த ஐபி அட்ரஸ்ல இருந்து பிள்ளைகள் ஒவ்வொரு நெட்வொர்க் கேம் வந்து உருவாக்க போறாங்க. ஸோ கைஸ் எங்களுக்கு தந்த ரெக்யர்மெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் முதலாவது சேல்ஸை பார்த்தீங்கன்னா சேல்ஸை பொறுத்த மட்டும் சேல்ஸின் கரணிகளின் எண்ணிக்கை பிள்ளைகள் 14 கரணிகள். தென் மார்க்கெட்டிங்கை பார்த்தீங்கன்னா ரைட் மார்க்கெட்டிங்ல பிள்ளைகள் மார்க்கெட்டிங்கை பொறுத்த மட்டும் மார்க்கெட்டிங்ல எங்களுக்கு மொத்தமாக 90 கரணிகள். அதே போல பிள்ளைகள் ஹியூமன் ரிசோர்ஸ்ல HR பொறுத்த மட்டும் HRல எங்களுக்கு 26 கம்ப்யூட்டர்ஸ். அதே மாதிரி பிள்ளைகள் உற்பத்தி எனப்படுகின்ற ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்து பார்த்தோம்னா ப்ரொடக்ஷன்ல 30 கணிகள் பிள்ளைகள் விருந்தோம்பு செய்யப்படுகின்றது. ரைட் எங்களுக்கு தந்த சப்நெட் மாஸ்க்ல நாங்க எந்த விதமான நெட்வொர்க் கேம்களில் உருவாக்க முடியாது. 4 சப்நெட் பிள்ளைகள் உருவாக்கணுமாக இருந்தா இந்த 4 சப்நெட்ஸுக்கு பிள்ளைகள் மேலதிகமாக தேவையான மொத்த பிட்ஸ் எனக்கு 2 பிள்ளைகள். இப்ப 2 பிட்டை நான் எக்ஸ்ட்ரா வாங்கி எடுத்தனாக இருந்தாமன் எங்களுக்கு துணை வலை மறைமுகம் எப்படி மாறும்னா ஜஸ்ட் இந்த கெஸ்ஸிங் பிள்ளைகள் 4 நெட்வொர்க் நாங்க அடிக்கணும்டா ஓகே 24 பிள்ளைகள் 2 பிட் சேர்ந்து 26 எங்களுக்கு மாறும். இப்போ நெட்வொர்க்குக்கு 26 போனா பிள்ளைகள் ஹாஸ்டுக்கு 6 நெட்வொர்க் மிஞ்சும். அந்த 6 பிட்ஸ் பிள்ளைகள் 2 அடுக்குல போய் பார்த்தோம்னு சொன்னா 2 64 2 கழிச்சு 62 ஹோஸ்ட மாத்திரமே பிள்ளைகள் நாங்க பண்ணலாம். 14 ஹோஸ்டிங் ஏழும் 90 ஹோஸ்டிங் எங்களுக்கு ஏழுமா? FLSM படி எங்களுக்கு அடிக்க போகும்போது பிள்ளைகள் FLSM படி 90 ஹோஸ்ட் நாங்க அடிக்கலாமா சமனா பிரிச்சமாக இருந்தால் சொல்லுங்க. சமனாக பிரிச்சோம்னா பிள்ளைகள் 90 ஹோஸ்ட் ஏழுமாடா? நோ சார். ஏழாது ரைட். ஸோ இந்த டைம் பிள்ளைகள் நாங்க யூஸ் பண்ண போறது யாரை இருக்கும்னா VLSM. ஸோ கைஸ் நாங்க VLSM யூஸ் பண்ண போகும்போது ஹாஸ்டட் எண்ணிக்கையை பயன்படுத்தி ஒன்று ஏறு வரிசைப்படுத்துங்க இல்லையா இறங்கு வரிசைப்படுத்துங்க. நான் செய்வது பிள்ளைகள் இறங்கு வரிசை. ஓகே ரைட். முதலாவது மார்க்கெட்டிங் பிள்ளைகள் கணிக்க போறோமா? இப்போ சொல்லுங்கம்மா எங்களுக்கு மார்க்கெட்டிங் திணைக்களம் எடுத்து பார்த்தோம்னா பிள்ளைகள் மார்க்கெட்டிங்ல ஓகே தேவையான ஹாஸ்ட் எத்தனை எங்களுக்கு விருந்தோம்புகள் எண்ணிக்கை எங்களுக்கு 90 ஹாஸ்டல் பிள்ளைகள் எத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ் தேவை சொல்லுங்க. 6 பிட் இருந்தா காணாது பிள்ளைகள் 64 காணாது. 7 பிட்ஸ் எங்களுக்கு தேவை. ஃபர்ஸ்ட்டுக்கு தேவையான பிட்ஸ் எங்களுக்கு 7டா நெட்வொர்க்குக்கு எத்தனை பிட்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். 25. 32 பிள்ளைகள் 7 போகும்டா 25 குட். இப்ப சொல்லுங்க 25ன்னு சொன்னாடா சப்நெட் மாஸ்க்கு 25 பிட்ஸ் போனா சப்நெட் மாஸ்க் யாரா இருக்கும் 255 255 255 128 ரைட். ஸோ ஒவ்வொரு நெட்வொர்க்குமான கேப் என்னவா இருக்குன்னு சொல்லுங்க. 256ல இருந்து துணைவாளி மறைமுகத்துக்கு போன 128 கழிப்போம் பிள்ளைகள் 128. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் FLSM எல்லாம் படிச்சு கிளியர் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி. நான் மனசாலம் கணக்கு பார்ப்பேன்ட்டு போன கிளாஸ் சொன்னேன் நான். என்ன ஃபுல்லா நாங்க படிச்சு கொண்டு நிக்கல பிள்ளைகள் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த படிக்கல இல்லையா? அப்ப 256ல
இழப்பு நடந்த ஒரு பிட்ஸுக்கான பெருமான 128 கழிச்ச பிள்ளைகள் 128 கேப் வரும். இதை கொண்டு நாங்க மொத்தமா எத்தனை நெட்வொர்க் அடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் எங்களுக்கு 0, செகண்ட் நெட்வொர்க் 128, 2 நெட்வொர்க் அடிக்கலாம். ஓகே, இதுல நாங்க 0 பிள்ளைகள் வழங்குவோமா? ஸோ 0 பிள்ளைகள் நீங்க வழங்குனீங்கன்னா 0 என்பது பிள்ளைகள் மார்க்கெட்டிங் போனால் சொல்லுங்க 192, 168, ஓகே 10/24 என்பது பிள்ளைகள் நெட்வொர்க் அட்ரஸ். 24 இருத்தங்கடா 25. ஸோ கைஸ் உங்களுக்கு ஹாஸ்டோட ரேஞ்சை பார்த்தீங்கன்னா 0 அடுத்த நெட்வொர்க் 128 முதலாவது இருந்தோம் எங்களுக்கு 192, 168, 1 முதல் 192, 168 அடுத்த நெட்வொர்க் பிள்ளைகள் 128 127 ப்ராட்காஸ்ட் 126 லாஸ்ட் காஸ்ட். டவுட் இருக்கும்? No, sir. இப்போ அடுத்த பிள்ளைகள் நாங்கள் யூஸ் பண்ண வேண்டியது 128. ஸோ அடுத்த ப்ரையாரிட்டி ப்ரொடக்ஷனுக்கு சொல்லுங்க பிள்ளை. ப்ரொடக்ஷனை பொறுத்த மட்டும் எங்களுக்கு ஹாஸ்ட் எத்தனை? 30 ஹாஸ்ட் பிள்ளைகள். 30 ஹாஸ்ட் நம்ம திங்க் பண்ணி பாரு. நெட்வொர்க்குக்கு எத்தனை பிட் இருக்கு? எத்தனை பிட்ஸ் தேவை எங்களுக்கு ஹாஸ்ட்டுக்கு? 5 பிட்ஸ் எங்களுக்கு தேவை. இந்த 2 5 32 உருவாக்கலாம். 2 கழிச்ச பிள்ளைகள் 30 நாங்கள் பயன்படுத்தலாம். ரைட்? அப்போ நெட்வொர்க்குக்கு எத்தனை பிட் வரும் கெஸ் பண்ணுங்க. நெட்வொர்க் பிட்ஸை பொறுத்த மட்டும் பிள்ளைகள் 32ல ஹாஸ்ட்டுக்கு போற 5 கழிச்சோம்னால் எத்தனை பிட்ஸ் இருக்கும்? 27 பிட்ஸ். ரைட்? அந்த 27 எப்படியும் பிள்ளைங்களுக்கு 24 சக 3. அப்ப சொல்லுங்க கேப் எங்களுக்கு என்னுடைய சொல்லுங்க. அப்ப கேப் 256 இருந்து 3 பிட்ஸ் கழிச்சோம்னா பிள்ளைகள் 224 போனா 32 எங்களுக்கு கேப். ஓகே, ஸோ பிள்ளைகள் நாங்க 0 யூஸ் பண்ணியாச்சு. இனி யூஸ் பண்ணியிருக்கிறது பிள்ளைகள் 128. இப்ப 128ல இருந்து பிளாக்கை நாங்க பிடிச்சிட்டு போனோம்னா பிள்ளைகள் 128 ஒன்று வரும் பிள்ளைகள். 128ஓட 32 கூட்டணும்டா 160 வரும் அடுத்த நெட்வொர்க் இல்லையா? ரைட். 160ஓட 32 கூட்டினா 192 வரும். 192 பிள்ளைகள் அடுத்த 32 கூட்டினா 224 வரும். அதோட 32 கூட்டினா 256 வராது. மொத்தமா பிள்ளைகள் 4 நெட்வொர்க் இங்க உருவாக்கலாம். ரைட்? இப்ப சொல்லுங்க பிள்ளைகள், 4ல பிடிச்ச ஒரு ஆள் நீங்க யாருக்கு வழங்கலாம் பிள்ளைகள்? ப்ரொடக்ஷனுக்கு. நாங்க 128 ப்ரொடக்ஷனுக்கு பாஸ் பண்ணா சொல்லுங்க பிள்ளைகள் என்னென்று வரும் எங்களுக்கு? 192, 168, ஒன்று சொல்லுங்க பிள்ளை. 128ஓட கூட்டினா ரைட். இது நெட்வொர்க் வந்து 128/27. ஹாஸ்ட் ரேஞ்ச் என்ன வரும் சொல்லுங்க. அப்போ ஹாஸ்ட் ரேஞ்ச் பிள்ளைகள் 192, 168, 129 முதல் 192, 168, 1. அடுத்த நெட்வொர்க் 160 பிள்ளைகள் 159 ப்ராட்காஸ்ட் 158 யார் பிள்ளைகள்? லாஸ்ட் ஹாஸ்ட். இது கேட்டதுக்கான விருந்தோம்பு வீச்சு. கிளியர்? டவுட் இருக்கா? இனி அடுத்த நெட்வொர்க் நாங்க யூஸ் பண்ண பிள்ளைகள் 160க்கு கீழே வர ஃபுல் ஐபி. ரைட்? அடுத்த ப்ரையாரிட்டி பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஹெச்ஆருக்கு போகும். ஹெச்ஆர்ல பிள்ளைகள் ஹெச்ஆர்ல ஹாஸ்ட் எத்தனை எங்களுக்கு? 26. இப்ப 26 ஹாஸ்ட் பிள்ளைகள் இவருக்கு எத்தனை ஹாஸ்பிட்ஸ் தேவை? சேம் 5 பிட்ஸ் எங்களுக்கு தேவை. எஸ் சொன்னவா? சேம் 5 பிட்ஸ்ண்டா அதே 27 பிளாக் படியான உடைய போது பிள்ளைகள். இப்ப 27 பிளாக் உடைஞ்சால் நாங்க யாரை வழங்கிடும் பிள்ளைகள்? 160 கொடுக்கலாமா இல்லையா? அதே படி உடைஞ்ச பிள்ளைகள் அதே 4 பிளாக் தான். அப்ப 160, 192, 224ல பிடிச்ச 3 பிள்ளைகள் நாங்க அலோகேட் பண்ணலாம். ஸோ கைஸ் நாங்க கொடுத்தோம் நாங்க ஓர்டரா கொடுத்துருவோம். அப்ப நான் 160 பாஸ் பண்ண போறேன்னா இப்ப சொல்லுங்க 192, 168, 160/27. ரைட்? இது எங்களுக்கு நெட்வொர்க். அப்படின்னா விருந்தோம்பு வீச்சு என்ன வரும் சொல்லுங்க. 192, 168, 161 முதல் 192, 168, 1. அடுத்த நெட்வொர்க் 192 191 ப்ராட்காஸ்ட் 190 யார் பிள்ளைகள்? லாஸ்ட் ஹாஸ்ட் ஐபி. அப்ப நாங்க இனி யூஸ் பண்ணிருக்கிறது பிள்ளைகள் 192க்கு கீழே வர அந்த ஐபி அட்ரஸ். சரியோ? இப்ப நாங்க ப்ரொடக்ஷனை பார்த்தோம் நம்ம சொல்லுங்களா. ப்ரொடக்ஷன் நாங்க பார்த்துட்டோம் இல்லையா? லாஸ்டா நாங்க பார்க்க வேண்டியது சேல்ஸ். சொல்லுங்க சேல்ஸ் நாங்க பார்த்தோம்னா பிள்ளைகள் சேல்ஸை பார்த்தோம்னா சேல்ஸ்ல எத்தனை ஹாஸ்ட் இருக்கு எங்களுக்கு?
சேல்ஸ்ல பிள்ளைகள் ஹாஸ்ட் எங்களுக்கு 14. அப்ப ஹாஸ்டுக்கு எத்தனை பிட்ஸ் தேவை? 4 பிட்ஸ் 4 போதுமே. 2 4 16. எஸ். இப்ப 4 பிட்ஸ் போன பிள்ளைகள் நெட்வொர்க்குக்கு எத்தனை பிட்ஸ் இருக்குண்டா? 32 பிள்ளைகள் 28 சார். 4 கழிச்சோம்டா 28 பிட்ஸ். 24 சக 4 வார். ஓகே. அப்ப சொல்லுங்க மேன், எப்ப எங்களுக்கு 256 இருந்த பிள்ளைகள் 4 பிட்ஸுக்கு போன வருமானம் 240 கழிச்சு பார்த்தோம்னால் 16 கேப்ல வரப்போகுது. 16 கேப்ல நாங்க ஓடுறா போட்டு போனோம்னா சரி. ஓகே, சொல்லுங்க மேன். 192 கீழே வார ஐபி அட்ரஸ் பிள்ளைகள் போட்டோம்னா 192 உண்டு. 16 கூட்டினா எவ்வளவு வரப்போது? 208 உண்டு. அங்கால 224 உண்டு. அங்கால மேன் 240 உண்டு. கிளியர்? இப்ப இந்த நாள்ல நீங்க பிடிச்சொரு கொடுக்கலாம். நாங்க யாரை கொடுக்க போறோம்? 192. இப்ப நெட்வொர்க் வரை கொடுத்தோம்னா பிள்ளைகள் 192 168 ஒன்று 192/28. இப்ப முதலாவது விருந்தம் பார்த்தோம்னா எங்களுக்கு 192 168 ஒன்று. நெட்வொர்க் 192 193 தொடக்கம் 192 168 ஒன்று. அடுத்த நெட்வொர்க் 208 பிள்ளைகள் 206 எங்களுக்கு யார் பிள்ளைகள்? லாஸ்ட் ஃபர்ஸ்ட் ஐபி. செஞ்சாலும் சரியா மேன்? செக் பண்ணுங்க. சரியா? ஓகேவா? Okay. ரைட். ரைட். இப்ப அடுத்த வினா வாங்க பிளே. அடுத்த வினாக்கு வந்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் 192 168 பாருங்க. 192 168 20/0/24 எனும் ஐபி முகவரியை கொண்டு கீழே தரப்பட்டுள்ள அட்டவணையை பூரணப்படுத்துக. 3 திணைக்களங்கள் இருக்கு பிள்ளைகள். அதுல ஒன்று எங்களுக்கு ஐடி. அந்த ஐடியில பிள்ளைகளுக்கு 120 கரணிகள் இருக்கு. HRM பொறுத்த மட்டும் பிள்ளைகள் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல 10 கரணிகள் இருக்கு பிள்ளைகள். மார்க்கெட்டிங்கை பொறுத்த மட்டும் எங்களுக்கு 60 கரணிகள் இருக்கு. சொல்லுங்க, நீங்க 3 நெட்வொர்க் உருவாக்கணும்டா FLSவின் பிரகாரம் எத்தனை பிட்ஸ் எங்களுக்கு தேவை? 3 நெட்வொர்க்கை நான் உருவாக்கணும்டா பிள்ளைகள். நார்மலா அங்க ஹாஸ்டல்ல இருந்த பிள்ளைகள் எத்தனை பிட்ஸ்களை இழந்தால் 3 சப்நெட் உருவாக்கலாம் சொல்லுங்க பாப்போம். 3 நெட்வொர்க் அடிக்கணும்னா எத்தனை பிட்ஸ் இழக்கணும்? 122. எத்தனை பிட்ஸ் இழக்கணும்டா? தமிழ்ல 2 விளங்கிடுங்க. சார். 2 பிட் சார். 2 2 பிட்ஸ். சார். 2 பிட்ஸ் என்னத்தை பார்த்து கொண்டு படிக்கீங்க? தமிழ் விளக்கம் இல்லையா உங்களுக்கு? 3 நெட்வொர்க் உருவாக்கணும்னா ஹாஸ்டல் இருந்து இழக்கப்பட வேண்டிய மொத்த பிட்ஸ் எங்களுக்கு 2 பிட்ஸ் இழந்தா தான் 2 2 4 நெட்வொர்க் நாங்க உருவாக்கலாம். ரைட். அப்ப 24 இருக்கிற பிட்ஸோட பிள்ளைகள் 2 பிட்ஸ்களை சேர்த்தோம்னு சொன்னா 26 பிட்ஸ்கள் நெட்வொர்க்குக்காக வரும் பிள்ளைகள். 26 பிட்ஸ் நெட்வொர்க்குக்கு வந்தால் ஹாஸ்டுக்கு எத்தனை பிட் வரும்? 6 பிட்ஸ். 2 6 64 2 பிள்ளைகள் 62 ஹாஸ்ட் தான் இங்க உருவாக்குகின்ற 4 நெட்வொர்க்லையும் நாங்க பண்ணலாம். 64 64 ஐபி உருவாக்கி 62 62 ஹாஸ்ட் தான் பண்ணலாம். ஸோ இந்த ஹாஸ்ட் எங்களுக்கு இயலும், இந்த ஹாஸ்ட் இயலும், ஐடிக்கு மட்டும் எங்களுக்கு இயலாது. எனவே சமனாக பிரிச்சோம்னா பிள்ளைகள் முடியாது. அதனால இப்ப நாங்க என்ன பண்ண போறோம்னா பிள்ளைகள் PLSM என்று சொல்லக்கூடிய மெத்தடை நாங்க யூஸ் பண்ண போறோம். ஸோ ரெக்யர்மெண்ட்ஸ் அடிப்படையில் பிள்ளைகள் நான் டிசைனிங் ஆர்டருக்கு மாத்தினால் ஃபர்ஸ்ட் ஐடி, இரண்டாவது எங்களுக்கு மார்க்கெட்டிங், மூணாவது பிள்ளைகள் HRM வரும். ஓகே. இப்போ நான் ஐடிக்கு பிள்ளைகள் அலோகேட் பண்ண போனால் ஐடி டிபார்ட்மெண்ட்ல பிள்ளைகள் எங்களோட தேவை வந்து பிள்ளைகள் 120 ரெக்யர்மெண்ட்ஸ். ஓகே. நீங்க சொல்லுங்க 120 சொன்ன பிள்ளைகள் ஹாஸ்டுக்கு எத்தனை பிட் தேவை? 6 பிட் காணாது. நிச்சயம் உங்களுக்கு எத்தனை பிட் தேவை? 7 பிட்ஸ். ஓகே.
அப்ப சொல்லுடா நெட்வொர்க்குக்கு எத்தனை பிட்ஸ் தேவை? 32 புள்ளிகள். ஹாஸ்டல்களை கழிச்சோம்னால் எத்தனை பிட்ஸ்? 25. 25. அந்த 25 எப்படி உடையும்? 24 சக 1. ஒரு பிட் சமன் இழந்த வார பெருமானம் என்னடா? 128. அப்ப கெப்ப எங்களுக்கு 256 மேன் 128 கழிப்போம் புள்ளிகள். ஒவ்வொரு நெட்வொர்க்குக்குமான கெப்ப எங்களுக்கு 128. கிளியர்? அப்ப நாங்க 2 நெட்வொர்க் உருவாக்கலாம் புள்ளிகள். தெரியும் உங்களுக்கு, ஒரு பிட் இழந்திருந்தால் 2 நெட்வொர்க் உருவாக்கலாம். அதுல ஒன்று எங்களுக்கு 0 இருக்கும் புள்ளிகள். தென் நெக்ஸ்ட் எங்களுக்கு யார் இருக்கும்? 128. நாங்க யார் அதுக்கப்புறமா 0. இப்ப 0 வழங்கின புள்ளிகள் இவ 2 நெட்வொர்க் அட்ரஸ் எங்களுக்கு 192 168. ஓகே, 20.0/25 வரும். இவரோட ஹாஸ்ட் ரேஞ்சை பார்த்தோம்னா 192 168 21 முதல் 192 168 20 சொல்லுங்க மேம் 126 இருக்கு. டவுட் இருக்கும்? டவுட் இருக்கா? இல்ல சார். இப்போ எங்களுக்கு பாருங்க மேம், இப்போ அடுத்த கொஸ்டின் புள்ளிகள் எங்களுக்கு அடுத்த நெட்வொர்க்கை பாருங்க. இது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்க யூஸ் பண்ண வேண்டிய பெருமான புள்ளிகள் 128 இல்லையா? ஓகே, இப்போ அடுத்த புள்ளிகள் மார்க்கெட்டிங் எங்களுக்கு இருக்கு மேம். இப்போ மார்க்கெட்டிங் நாங்க போட்டு பார்த்தோம்னா புள்ளிகள் மார்க்கெட்டிங்ல எங்களோட தேவை வந்து சொல்லுங்க மேம், தேவை எங்களுக்கு 60. அப்ப 60 ஹாஸ்ட் அடிக்கணும்னா எத்தனை பிட்ஸ் எங்களுக்கு தேவை? 6 பிட்ஸ். ஏன்னா 5க்கான புள்ளிகள் 32, 6 பிட்ஸ் எங்களுக்கு தேவை. இப்போ 6 பிட்ஸ் நாங்க எடுத்தோம்னா நெட்வொர்க்குக்கு எத்தனை பிட் இருக்குண்டா? 32ல சொல்லுங்க மேம், 32ல 26 6 bit. போனா 26 பிட்ஸ். குட். 26 புள்ளிகள் 24 சக 2 உடைவார். இப்போ கேப் என்ன வருமா சொல்லுங்க. அப்போ 256ல 2 பிட்ஸ் இழந்த வாரம் 192 கழிப்போம்டா 64 கேப். ஓகே, எத்தனை கேப்? 64 புள்ளிகள். ஸோ 64 கொண்டு புள்ளிகள் இருக்கிற ஸ்பேஸுக்கு நாங்க பிரிச்சோமா இருந்தா 128 உண்டு, 64 கூட்டினா 192 உண்டு. நாங்க யாரை யூஸ் பண்ண போறோம்? 192. ஸோ இவருக்கான நெட்வொர்க் அட்ரஸ் எங்களுக்கு என்ன வருமா சொல்லுங்க. இவர் ரெண்டு நெட்வொர்க் அட்ரஸ் 192 168 20 128/26. கிளியர்? ஸோ இவருக்கான ஹாஸ்ட் ஐபியை பார்த்தோம்னா நம்ம எங்களுக்கு 192 168 20 129 முதல் 192 168 20 சொல்லுங்க. அப்போ 191 யாரோட வருவாங்க? லாஸ்ட் ஹாஸ்ட் 190. கிளியர்? டவுட் இருக்கும்? நெக்ஸ்ட் எங்களுக்கு மேன் ஹெச்ஆர்எம் பிள்ளைகள். ஹெச்ஆர்எம்ல எத்தனை ஹாஸ்ட் எங்களுக்கு தேவை மேன்? 10 பிள்ளைகள். 10ண்டா ஹாஸ்டுக்கு எத்தனை பிட்ஸ் தேவை? 4 bit. பிக சொல்லுங்க. 4 பிட்ஸ் தேவை பிள்ளைகள். ஹாஸ்டுக்கு 4 நம்ம நெட்வொர்க் எங்களுக்கு 32 4 போனோமான்னு 28 24 சக 4 ஓகே. ஸோ பள்ளியில் எங்களுக்கு கேப் பார்த்தோம்னா நம்ம 256ல இருந்து 4 பிட்ஸ் இழந்த வார பெருமானம் 240 கழிச்சா பிள்ளைகள் 16 கேப். இப்போ ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சு போட்டோம்னா நம்ம சொல்லுங்க. அப்போ 192 இருக்கு. இது எங்களுக்கு டான் இல்லையா? 192 இருக்கு. இங்க இருந்து நாங்க 16 பிடிச்சு போட்டோம்னா 192 உண்டு. 16 கூட்டினா 200 சொல்லுங்க. அங்கால 16 கூட்டினா 224. அங்கால 16 கூட்டினா 240. அங்கால 256. ரைட். இந்த 4 ஸ்பேஸ்ல பிள்ளைகள் பிடிச்சதை நீங்க யாருக்கு அலோகேட் பண்ணலாமா? ஹெச்ஆர்எம்முக்கு. ஸோ நான் வந்து பிள்ளைகள் 192 கொடுக்கேன். கொடுத்தால் 192 168 20 192/26. ஓகே, இது எங்களுக்கு நெட்வொர்க் மேன். ஸோ கைஸ் எங்களுக்கு 26 28 28. ஓகே, இது எங்களுக்கு ஹாஸ்ட் ரேஞ்சை பார்த்தீங்கன்னா மேன் 192 168 20 193 முதல் 192 168 20 208 எங்களுக்கு என்ன 207 ப்ராட்காஸ்ட் 206 பிள்ளைகள் லாஸ்ட் ஹாஸ்ட். ஓகே, டவுட் இருக்கும்?
ஓகேங்களா? அவுட் இருக்கா? ஓ சார். அடுத்த கொஸ்டின் செஞ்சு காட்டணுமா இல்லை நீங்க செஞ்சு பார்ப்பீங்களா ப்ராக்டிஸுக்கு வீட்டில்? சொல்லுங்க. சார் லாஸ்ட் கொஷின் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். லாஸ்ட் கொஸ்டின் மட்டும். ஓகே. கொஞ்சம் இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க எங்களுக்கு கடைசி கொஸ்டினா. இதோட ஐபிஎம் முடிப்புமா? இதோட ஐபிஎம் முடிச்ச மாதிரி நாளைய கிளாஸ்ல எங்களுக்கு அடுத்த பார்ட் தியரி பார்ட். சரியோ? வாரம் இல்லாமல் நாங்கள் யூனிட் 7 தொடங்குறோமா? மோஸ்ட் ப்ராபப்ளி வாரக்கிழமை பிள்ளைகள் யூனிட் 7 தொடங்குறோம். வாரக்கிழமை இந்த மேபி தேர்ஸ்டே அல்லது ஃப்ரைடே இருக்கும். அதுக்கான ஃப்ரீயை நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு பிள்ளைகள் டியூட் சார்ஜிங் சொல்லி வரேன் போடுங்க. போட்டீங்கன்னா தான் டியூட் வரும். அந்த யூனிட் 6 டியூட் கிடைக்காதாக்கள் இருந்தீங்கன்னா 7 தொடங்கும் போது சொல்லுங்க பிள்ளைகள். 2 டியூட்டையும் ஒன்றா அனுப்பிடுறேன். எல்லா டியூட்டும் ஒரு தான் வரும், பண்ணி போடுறேன். சரி, இப்போ அடுத்த கொஸ்டினை பாருங்க எங்களுக்கு. லாஸ்ட் கொஸ்டின் மேன். லாஸ்ட் கொஸ்டின் 192 168 192 168 12.0/24 எனும் ஐபி முகவரியை கொண்டு கீழே தரப்பட்டுள்ள அட்டவணையை பூரணப்படுத்துக. அதை பாருங்க பிள்ளைங்களுக்கு 6 டிபார்ட்மெண்ட் தரப்பட்டிருக்கு. ABCDEF என்று சொல்லி 6 டிபார்ட்மெண்ட் தரப்பட்டிருக்குமா. அதுல நம்பர் ஆஃப் ஹாஸ்ட் தந்திருக்காங்க இல்லைன்னு இல்லை. ரைட், நான் ஒருக்கா போறேன் பிள்ளைகள் பாருங்களா. ஏல பாத்தீங்கன்னா எங்களுக்கு 30 ஹாஸ்ட், பில பிள்ளைகள் 42 ஹாஸ்ட், சில 20 ஹாஸ்ட், டில 28 ஹாஸ்ட், ஏல 12 ஹாஸ்ட், அதே போல எஃப்ல பிள்ளைகள் 4 ஹாஸ்ட் சொல்லி எங்களுக்கு 6 டிபார்ட்மெண்ட் தரப்பட்டிருக்கு. இதுல நார்மலா எங்களுக்கு சார்ட் ஒன்ற பிள்ளைகள் ஃபில் பண்ணி தந்திருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் சப்நெட் மாஸ்க் அவங்க தந்திருக்காங்க. நாங்க மனசால நீ பார்த்து போட போறோம். ரைட், நான் போறோம் பாருங்க. நாம இது எங்களுக்கு நம்பர் ஆஃப் ஹாஸ்ட் இல்லையா. தென் நெக்ஸ்ட் எங்களுக்கு பிள்ளைகள் நெட்வொர்க்கோட அட்ரஸ் தந்திருக்காங்க. அதுல இவருக்கு பாஸ் பண்ணியிருக்காங்க 192 168 12.64/27 பிள்ளைகள் யூஸ் பண்ணியிருக்காங்க. அங்காலுமே எங்களுக்கு சப்நெட் மாஸ்க் இருக்கு பிள்ளைகள். சப்நெட் மாஸ்கை பொறுத்த மட்டும் செகண்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க 255 எங்களுக்கு 192 பிள்ளைகள் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது யூஸ் பண்ணிக்காங்க பிள்ளைகள் 2 to 4 பிள்ளைகள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதே போல ப்ராட்காஸ்ட் தந்திருக்காம நாங்கள் எங்களுக்கு ஒளிபரப்பு முகவரி பிள்ளைகள். ப்ராட்காஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்ட்டை பாருங்க. இதுல இந்த நெட்வொர்க் எங்களுக்கு 192 168 12 127 கடைசி நெட்வொர்க் பிள்ளைகள். சாரி, இது மேலுக்கு இல்லையா. 192 கொஞ்சம் இருங்க. ஆஹா,
இன்னும் மாற்றம் இருப்பு இல்லையா? மாறி அளிக்கும் ஐபியை ஒயிட் கொஞ்சம் க்ளீன் பண்றேன். இது எங்களுக்கு டிபார்ட்மெண்ட், இது பிளேல ஹாஸ்ட், இது எங்களுக்கு யாரடா நெட்வொர்க் அட்ரஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எங்களுக்கு 192 168 1264/27. தென் இது எங்களுக்கு 224. அதுக்கு மேல் உள்ளது அணியாரங்களுக்கு 192 255 255 255 192. ஓகே, தென் எங்களுக்கு இந்த நெட்வொர்க் பிளேகள் 192 168 12 127. இது எங்களுக்கு ப்ராட்காஸ்ட். ஓகே, இது எங்களுக்கு எங்களுக்கு சப்நெட் மாஸ்க், ரைட். தென் அதே போல எங்களுக்கு லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 192 168 12 183, ரைட். இப்ப கவனிங்க எங்களுக்கு நாங்க 6 நெட்வொர்க் உருவாக்கணும் பிள்ளைகள். வினாவுல தந்த ஐபி அட்ரஸ் பாருங்க. வினாவுல தந்திருக்கிற ஐபி அட்ரஸ் 192 168 12 0/24. இதை கொண்டு பிள்ளைகள் நாங்கள் 6 நெட்வொர்க் அடிக்கலாம். 6 நெட்வொர்க்ஸ் உருவாக்கணும் என்ற பிள்ளைகள் மேலதிகமாக எத்தனை பிட் நான் பெற்றுக்கொள்ளணும்? ஹாஸ்டல் இருந்து 2 பிட்ஸை வாங்கி எடுத்தா 2 2 4 காணாது. 3 பிட்ஸ் பிள்ளைகள்லாம் வாங்கி எடுக்கணும். இப்போ 24 நாங்கள் 3 சேர்த்தோம்னா 27 ஆகும் பிள்ளைகள் பிட்ஸ். 27 ஆள் எங்களுக்கு ஹாஸ்டுக்கு 5 பிட்ஸ் மிஞ்ச பிள்ளைகள் 2 5 2 30 ஹாஸ்ட் தான் உருவாக்கலாம். ஸோ 30 ஹாஸ்ட் எங்களுக்கு 7 42 இயலாது. ஸோ முடியாது இன்னும் பட்சத்தில் பிள்ளைகள் நாங்கள் யூஸ் பண்ண வேண்டியது விஎல்எஸ்எம். ஓகே, விஎல்எஸ்எம்மின் படிப்பிள்ளைகள் நாங்கள் கால்குலேட் பண்ண போகின்ற போது பிள்ளைகள் எங்களுக்கு என்ன நடக்க போனால் ஃபர்ஸ்ட் கீவர் ப்ரியாரிட்டி, செகண்ட் எங்களுக்கு இவர், தேர்ட் வந்து பிள்ளைகள் 28, ஃபோர்த் எங்களுக்கு இவர், ஃபிஃப்த் வந்து பிள்ளைகள் இ, சிக்ஸ்த் எங்களுக்கு எஃப். இந்த ப்ரியாரிட்டியில் பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும். ஓகே, கொஞ்சங்களா ஓகே. இப்போ கணக்கை செய்ய போனோம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பிக்கு போவோம் பிள்ளைகள். சொல்லுங்க, பியில் எத்தனை ஹாஸ்ட் எங்களுக்கு தேவை பிள்ளைகள்? 42. இப்போ சொல்லுங்க 42 ஹாஸ்டண்டா எத்தனை ஹாஸ்பிட்ஸ் தேவை? 5 காணாண்ட மணி யார் தேவை எங்களுக்கு? 6 தேவை. வெரி குட். சொல்லுங்க 32ல 6 கழிச்சோம்டா நெட்வொர்க்குக்கு எத்தனை இருக்கும் பிள்ளைகள்? 26. அந்த 26 எங்களுக்கு பிள்ளைகள் 24 சக 2 இமேன். அப்ப சொல்லுங்க பிள்ளைகள் கேப் என்ன வரப்போகுது? இங்க உருவாக்கக்கூடிய நாளுக்கு 256 இருந்து 192 கழிச்சோம்டா பிள்ளைகள் 64 கேப். நாங்க போட்டு பார்த்தோம். நம்ம சொல்லுங்க அப்போ 0 உண்டு, 64 உண்டு, 128 உண்டு, 192 உண்டு. இவங்க வினாவில் யாரை யூஸ் பண்ணிருக்காங்க? 64. இந்த நெட்வொர்க்கை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளியர்? யாருக்கு? பிக்கு. சொல்லுங்க, பி இந்த சப்நெட் மாஸ்க் என்ன பிள்ளைகள்? பி இந்த சப்நெட் மாஸ்க் என்ன வரும்? சாரியா, கொஞ்சம் இருங்க. பி இதுக்குள்ள பார்க்கும் நெட்வொர்க் அட்ரஸ் நாங்கள் போடணும் இல்லையா? அது ஏக்கு தந்திருக்காங்க. சாரி, 64. ஸோ நாங்கள் 64 யூஸ் பண்ணிடலாமான்னு கேட்டா பிள்ளைகள் 64 யூஸ் பண்ணிடலாம். பிகாஸ் உங்களுக்கு 64 பிள்ளைகள் ஏங்கிற நெட்வொர்க்குக்கு போயிட்டு பிக்கு நாங்கள் யூஸ் பண்ண போறோம்னா பிள்ளைகள் 0 128 192 தான் யூஸ் பண்ணணும். 128 நாங்கள் யூஸ் பண்ணல அது போல. பிகாஸ் எங்களுக்கு இதுக்குள்ள வருது 183. நாங்கள் யார் அலோகேட் பண்ணுவோம்? 0வை. 0 அலோகேட் பண்ண பிள்ளைகள் 192 168 12 0/26. 24 26. சொல்ல ப்ராட்காஸ்ட் என்ன வரும் எங்களுக்கு? 192 168 12. அடுத்த நெட்வொர்க் 64 பிள்ளைகள். இவர் யார் எங்களுக்கு? 63. கிளியர்? டவுட் இருக்கா? என்ன டவுட் இருக்காடா? நோ சார். ரைட். அடுத்து சொல்லுங்க எங்களுக்கு நாங்க ஏ நெட்வொர்க்குக்கு போனோம்னா பிள்ளைகள் ஏல எத்தனை ஹோஸ்ட் எங்களுக்கு தேவை? ஏல 30 ஹோஸ்ட் எங்களுக்கு தேவை.
அப்படி நம்ம ஹாஸ்டலுக்கு எங்களுக்கு 5 பிட்ஸ் தேவைப்படுகள். 32ல நாங்க 5 கழிச்சோம்னா 27. 27 எங்களுக்கு 24 சக 3 பிள்ளைகளுடைய வார். அப்ப கெப் என்ன வருமானு சொல்லுங்க. 256 இருந்து 224 கழிச்சோம்னா 32 கெப் பிள்ளைகள். நாங்க 64 இருந்தாமன் 32 போட்டுறணும். ஓகே, ஸோ 64 இருந்து 32 போட்டு வந்தோம்னா பிள்ளைகள் 64 உண்டு. 32 கூட்டினோம் 96 உண்டு. அங்கால 96 32 128 உண்டு. அங்கால 160 உண்டு பிள்ளைகள். அங்கால 192 உண்டு. வருமன் 224 உண்டு. எஸ் சொன்னவா? இப்ப சொல்லுங்க, இதுல நாங்க யார பிள்ளைகள் அலோகேட் பண்ண போறோம்? ஏ நெட்வொர்க்கு ஆல்ரெடி பிள்ளைகள் 64 கொடுத்து வச்சிருக்காங்க. கொடுத்து வச்சால் இவருக்கான சப்நெட் மாஸ்க் என்னென்று வருமன் 255 255 255. சொல்லுங்க அப்போ 3 பிட்ஸ்ல இருந்து அப்படியே வார பெருமானம் 224. 64 நெட்வொர்க் நாங்க யூஸ் பண்றோம்னா அடுத்த நெட்வொர்க் எங்களுக்கு 96. இவரோட ப்ராட்காஸ்ட் யாரா இருக்கும்? 192 168 12 95 இருக்கும். கிளியர்? இப்ப இந்த ஒர்க் எங்களுக்கு டன். இப்ப சொல்லுங்க, அடுத்த நெட்வொர்க் எங்களுக்கு டி பிள்ளைகள். டி 28 அங்கேயும் எங்களுக்கு தேவையான ஹோஸ்ட் வந்து 5 தான் பிள்ளைகள். அதே பிளாக் பிரிவு தான் வரப்போதோ. இப்ப பிரிச்சோம்னா 96ல இருந்து நாங்க அலோகேட் பண்ணலாம். அலோகேட் பண்ண போகல பிள்ளைகள். 127 ப்ராட்காஸ்ட் வந்திருக்குண்டா அது எந்த நெட்வொர்க் இருக்குன்னு சொல்லுங்க. நிச்சயம் 96 நெட்வொர்க். அடுத்த நெட்வொர்க் 128 என்றால் இவருடைய யார பிள்ளைகள் 127. இப்ப இவரோட நெட்வொர்க் எங்களுக்கு 192 168 12 96/26. கிளியர்? இவரோட சப்நெட் மாஸ்கும் சேம் 255 255 then 255 then 224. கிளியர்? அடுத்த ப்ரியாரிட்டி 20 சொன்னா அவருக்கும் 5 பிளாக், அதுவும் சேம் பிரிப்பு பிள்ளைகள். இதுக்குள்ள நாங்க யாரையும் கொடுக்கலாம். கிளியர்? கொடுத்தோம்னா எங்களுக்கு விரும்பின யாராச்சும் கொடுக்கலாம் பிள்ளைகள். நான் 128 கொடுக்குறேன். சொல்லுங்க சார். டிக்கு வந்து சப்நெட் மாஸ்க் வந்து 192 தானே சார்? 26னால 26 எங்களுக்கு வரப்போகுது. 7 இல்லையா? 7. ஓகே சார். இந்த 32 பிரிவு தானே. ரைட். சி நெட்வொர்க்கை பார்த்தோம்னா சியில் எங்களுக்கு 20 ஹோஸ்ட் பிள்ளைகள். அங்கேயும் எங்களுக்கு 5 பிட்ஸ் தான் தேவை. ஸோ அங்கேயும் பிள்ளைகள் 27 பிட் தான் நெட்வொர்க்குக்கு. அதே பிரிப்பு மன் இரண்டு நாங்கள் யூஸ் பண்ணியாச்சு. இருக்கிறது பிள்ளைகள் எங்களுக்கு 128 இருந்து. ஓகே, அப்போ நாங்கள் 128 பாஸ் பண்ணுவோம். ரைட். இப்போனா 192 168 12 128 வழங்கினோம்னா பிள்ளைகள் 128/27 போட்டோம்னால் ரைட். யாரும் எங்களுக்கு ப்ராட்காஸ்ட் வருவார் 192 168 12. அடுத்த நெட்வொர்க் 160 நம்ம 159 ப்ராட்காஸ்ட் 158 யார பிள்ளைகள் லாஸ்ட் கோர்ஸ் எங்களுக்கு கேட்ட ப்ராட்காஸ்ட் தானே 159. டவுட் இருக்கும்? இப்படினால் இனிமே நாங்க யூஸ் பண்ண போறது பிள்ளைகள் 160க்கு பிறகு வர ஸ்பேஸ். ஓகே, இப்போ 12 வருஷம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு இ நெட்வொர்க்ல பிள்ளைகள் இ நெட்வொர்க்ல 12 வருஷம். அப்ப ஹாஸ்டுக்கு எத்தனை பிட்ஸ் தேவைடா? ஹாஸ்டுக்கு பிள்ளைகள் 4 பிட்ஸ் தேவை. அப்படின்னால் நெட்வொர்க்குக்கு எத்தனை பிட் வரும் எங்களுக்கு? 32ல 4 கழிச்சோம் என்றால் 28. 28 எங்களுக்கு 24 சக 4 பிள்ளைகள். கெப்பை கால்குலேட் பண்ணி பார்த்தமாக இருந்தால் 4 பிட் இழந்தால் வாரபுரமான 240. 256 minus 240 is equal to 16. இப்போ கெப் எங்களுக்கு 16. 160 இருந்த பிள்ளைகள் 16 கெப் நாங்க போட்டு போனோம் நம்ம 160 176 அங்கால 192 208 லைக் வைஸ் எங்களுக்கு போ இருக்கட்டும். இதே மாதிரி ஜோதிச்சு பாருங்க. ஈக்கு பிள்ளைகள் நாங்க 160 அலோகேட் பண்ணி பார்ப்போமா? ரைட். 160 அலோகேட் பண்ண பிள்ளைகள் 192 168 ரைட். தென் எங்களுக்கு 12 பிள்ளைகள் 160 நான் பாஸ் பண்றேன் ஸ்லாஷ் எங்களுக்கு 28. நம்ம சப்நெட் மாஸ்க் எங்களுக்கு 255 255 255 4 பிட்ஸ்ல இருந்த பிள்ளைகள் 240. அடுத்த நெட்வொர்க் 176 நம்ம 175 ப்ராட்காஸ்ட் 192 168 12 175 எங்களுக்கு ப்ராட்காஸ்ட். ஓகே, அப்ப நாங்க இனிமே யூஸ் பண்ண போற அட்ரஸ் பிள்ளைகள் 176 கீழே வர அட்ரஸ். லாஸ்ட் எங்களுக்கு எஃப் பாத்தீங்கன்னா எஃப்ல எத்தனை ஹோஸ்டோட
எஃப்ல எங்களுக்கு 4 ஹோஸ்ட் தேவை பிள்ளைகள். அப்படின்னா நெட்வொர்க்குக்கு எத்தனை பிட்ஸ் தேவை சொல்லுங்க. 4 ஹாஸ்ட் அப்படியே ஹாஸ்ட்டுக்கு எங்களுக்கு 3 பிட்ஸ் தேவை. 32ல சொல்லுங்க, 32ல 3 கழிச்சோம்டா 29. 29 எங்களுக்கு 24 சக 5 பிள்ளைகள். 256ல இருந்து 5 பிட்ஸை கழிச்சா வார பிரமாணம் 248 கழிச்சோம்டாமா எங்களுக்கு ஒவ்வொன்றுக்குமான கேப் பிள்ளைகள் 8 வரும். அப்ப 176 இருந்த பிள்ளைகள் நாங்க 8 பிளாக் போட்டோம். நம்ம 176 உண்டு 8 கூட்டினா சொல்லுங்க. அப்பம் 184டா. எஸ், அங்கே 8 கூட்டம் நம்ம 192. லைக் வைஸ் எங்களுக்கு போ. இப்ப 183 ப்ராட்காஸ்ட் வந்திருக்குன்னா நிச்சயம் யாரும் யூஸ் பண்ணிக்கணும்? 176. அப்ப சொல்லுங்க மேம். 192, 168, 12, 176/29. ஓகே. சப்நெட் மாஸ்க் மேம் எங்களுக்கு 255, 255, 255, 248. டவுட் இருக்கும்? சார். அதுக்கு முதல் கேள்வி செஞ்சு பார்ப்பீங்க ஷூலி. சார். ஓகே. இப்ப நாங்க படிக்க போறதுமே சப்நெட் ஒன்றுக்குள்ள சப்நெட் உருவாக்குறேன். ஓகே. சப்நெட்டுக்குள்ள சப்நெட் உருவாக்கி பார்த்தோம்னா சரி. ரைட், கவனிங்க. பேஜ் நம்பர் 75க்கு வாங்க. டியூட்ல சப்நெட்டுக்குள்ள சப்நெட் உருவாக்குறது பிள்ளைகள். நான் 2 கேள்வி விளங்கப்படுத்துவேன். மற்றது ஹோம்ஒர்க் தருவோம் பிள்ளைகள். 3 கொஸ்டின் ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வந்தீங்க என்றால் அடுத்த கிளாஸ்ல நாங்க ஹோம்ஒர்க்கை பார்க்கறது ஒரு 20 மினிட்ஸ். அங்கே பிள்ளைகள் நாங்கள் படிப்போம். நோட்ஸ் பிள்ளைகள் பழமையை போல எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டு வாட்ஸ்அப் பண்ணி விடுறேன். அது உங்களுக்கு ஈஸி. பார்த்து எழுதுவது பிள்ளைகள். டெலிகிராமில் போடுவேன், பார்த்து எழுதுனீங்களா சரி. ஓகே. அப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போற வேலை மட்டும்தான் இருக்கும் அடுத்த கிளாஸ்ல. சொல்ல போன பிள்ளைகள் இன்னும் 3 கிளாஸ்ல எங்களுக்கு நெட்வொர்க் முடிஞ்சிடும். 4வது கிளாஸ் நாங்கள் டயக்ராம் தருவோம். 5வது கிளாஸும் டயக்ராம் தருவோம் பிள்ளைகள். 6வது வகுப்பு எங்களுக்கு யூனிட் 7. சரியா? ரைட். நம்ம போர்டை கிளீன் பண்ணுவா. டவுட் இருக்கா? அவுட்லே இல்ல சார். ஓகே. பாருங்கம்மா, எங்களுக்கு ஹெடிங்க பாருங்கம்மா. சப்நெட்டிற்குள் சப்நெட்டை உருவாக்குதல். சப்நெட்டிற்குள் சப்நெட்டை உருவாக்குதல். ரைட். பாருங்க, முதலாவது கொஸ்டின் பிள்ளைகள். லேன் ஏ லேன் பி எனும் 2 வலையமைப்புகளை உருவாக்குவதற்காக வலையமைப்பு நிர்வாகிக்கு நல்ல கவனிங்கம்மா. ஏபி என்று சொல்லி 2 நெட்வொர்க் உருவாக்கணுமாண்டா வலையமைப்பு நிர்வாகிக்காக பிள்ளைகள் ஐபி அட்ரஸ் ஒன்று வந்திருக்காம். அது 192, 168. கிவ் மீ a second. 192, 168, 432, 432/25. ரைட். இங்க சிக்கல் இருக்கா? நல்லா கவனிக்கமா. 192, 168, 432/25 எனும் ஐபி முகவரி தொகுதி கிடைத்துள்ளது. ஒவ்வொரு உபவலையையும் சம எண்ணிக்கையான முகவரிகளை கொண்டுள்ளன. ரைட். முதலாவது கொஸ்டின் பிள்ளைகள். மேலே தரப்பட்டுள்ள ஐபி முகவரி தொகுதியின் உபவலை மறைமுகம் யாது? என்ன வருமா சொல்லுங்க. மேலே தரப்பட்டுனா நாங்க தந்தது பிள்ளைகள் என்ன வரும்? /25 எங்களுக்கு
24 சக ஒன்று நுழைந்த புள்ளிகள் 24க்கும் 255 255 255 ஒரு பிட்ஸ் இழந்த புள்ளிகள் 128 வரும். எஸ் அனோவா? மேற்குறிப்பிட்ட உபவழிகளின் எண்ணிக்கையை உருவாக்குவதற்காக தேவைப்படக்கூடிய விருந்தோம்பி வீட்டுகளின் எண்ணிக்கை. தம்பி கொஞ்சம் கெஸ் பண்ணுடா. நாங்க ஏபி என்று சொல்லி லேண்ட் ஏ லேண்ட் பி என்று சொல்லி லேண்ட் ஏ லேண்ட் பி என்று சொல்லி ரெண்டு நெட்வொர்க்கை நாங்க உருவாக்க போறோம். அப்ப ரெண்டு நெட்வொர்க் உருவாக்கணும் பிள்ளைகள் எத்தனை பிட்ஸ் உங்களுக்கு தேவை ஹாஸ்டல் இருந்து சொல்லுங்க. மேலதிகமாக பெற வேண்டிய பிட்ஸ்கள் எத்தனை எங்களுக்கு சொல்லுங்களா வாயத்திலிருந்து. 2 நெட்வொர்க்ஸ் பிள்ளைகள் நாங்க உருவாக்கணும்னா எத்தனை பிட்ஸ் இரவல் வாங்கணும்? 1 சார். ஒரு பிட்ஸை நாங்க பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் ரெண்டு நெட்வொர்க்கை நாங்க உருவாக்கலாம். அப்படின்னா 24ஓட ஒன்றா கூட்டினா எங்களுக்கு 25 வரும் இல்லையா? கவனிங்க மேன், சப்நெட்டுக்குள்ள சப்நெட் கொஸ்டின் எப்படி கண்டுபிடிக்கிறேன்டா, இந்த வினா எங்களுக்கு இப்படி வந்திருந்தா பிள்ளைகள் எப்படி 192 168 432/24 வந்த பிள்ளைகள் சேம் கொஸ்டின் வந்திருந்தால் நாங்க ஒரு பிட்ட பிள்ளைகள் எக்ஸ்ட்ரா சேர்த்து அதை யாரா மாத்திருப்போம்? 25 மாத்திருப்போம். எஸ் அனோவா? எஸ் அனோடா? 24 வந்திருந்தா மேலதிகமாக ஒரு பிட்டை பெற்றுக்கொண்டு அதை நாங்க 24ஓட ஒன்றை கூட்டி பிள்ளைகள் 25 மாத்திருப்போம். எந்த பிரச்சனையும் இல்லை. பட் எங்களோட வினாவுலேயே யாரை தந்துட்டாங்க பிள்ளைகள்? 25. பிள்ளை யோசிக்கும் 25 எங்களுக்கு தரப்பட்டதால அது ஆல்ரெடி சப்நெட் பண்ணப்படுத்தானே இருக்குன்னு யோசிக்கும். அங்கதான் பிள்ளைகள் சிக்கல் இருக்கு. எங்களுக்கு வினாவுள்ள பிள்ளைகள் டிஃபால்டான துணை வழி மறைமுகம் தந்துட்டு தான் பிள்ளைகள் யாரை கேட்கணும்டா எத்தனை நெட்வொர்க் உருவாக்கணும், எத்தனை பிட்டை இரவலாக வாங்கணும் அப்படின்னா புதிய சப்நெட் மாஸ்க் என்னன்னு சொல்லி 24 தந்து போட்டு அங்க இருக்கணும். ஒருவேளை வினாவுள்ள பிள்ளைகள் இப்படி 25 26 27ன்னு சொல்லி வித்தியாசமான பெருமானங்களை தந்துட்டு பிள்ளைகள் சப்நெட்டை உருவாக்க சொன்னா நாங்க என்ன பண்ணணும் தெரியுமா? எங்கள்கிட்ட கைவசம் பிள்ளைகள் இருப்பது 25. கிளியர்? ஸோ 25ஓட நாங்க ரெண்டு நெட்வொர்க் உருவாக்கணும் பிள்ளைகளை எத்தனை பிட்ஸை நாங்க இரவலா வாங்கி எடுக்கணும் சொல்லுங்க? ஒரு பிட். அப்படி என்றால் அந்த 25 பிள்ளைகள் நாங்க மேலும் ஸ்பிளிட் பண்றோம், மேலும் உடைக்கும் நாங்க. ரைட்? வினாவுல 24ன்னு தந்திருந்தாங்கண்டா ஒரு பிட்டை நாங்க மேலதிகமா எடுத்த பிள்ளைகள் 24ஓட ஒன்றா கூட்டி 25 இருப்போம் கேஸ்ல. பட் எங்களுக்கு 25 தந்தபடியாக நாங்க என்ன பண்ணுவோம்டா நல்லா கவனிங்களா, நாங்க என்ன பண்ணுவோம்டா ஃபர்ஸ்ட் பிள்ளைகள் 25 என்றால் நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க 24ஓட பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து சொல்லி எந்த மாற்றமும் இல்லாம ஒரு பிட்டால் அந்த பிள்ளைகள் ரெண்டு நெட்வொர்க் உருவாக்கலாம். அந்த நெட்வொர்க் எங்களுக்கு யாருன்னு சொல்லுங்க? ரெண்டு நெட்வொர்க் உருவாக்கலாம். அந்த நெட்வொர்க் எங்களுக்கு யாரு சொல்லுங்கடா? இயல்பான பிரமாணம் 125 சாரி 128 பிள்ளைகள் 25 பிட் தந்திருக்காங்க. 25 எங்களுக்கு 24 வரலையா? ஒரு பிட் இழந்த வார பிரமாணம் 128. ஸோ ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் எங்களுக்கு 0, அடுத்த நெட்வொர்க் 128. இப்படித்தான் வரப்போகுது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. டவுட் இருக்கா? இல்ல சார். டவுட் இருக்காடா? இப்போ நீங்க பார்க்கணும் கொஸ்டின்ல இது சி கிளாஸ். 3வது பெருமானம் எங்களுக்கு மாறாத பிள்ளைகள் முதல் 3 மாறாது. 4வது பெருமானம் என்ன வந்திருக்கு? 32. 32 இதுக்குள்ள வருமா பிள்ளைகள்? 0க்குள்ள. சோ நாங்க என்ன பண்ணணும்டா பிள்ளைகள்? 32 எங்க வரும்னா இங்க தானே. அப்ப நாங்க மேலும் இவரத்தான் பிள்ளைகள் 2 உடைக்க போறோம். இஸ் இட் ஓகே? கிளியர்? பார்க்கணும். வினாவுல 24 தந்தாங்கன்னா 24ஓட ஒன்றை சேர்த்து 25 ஆகிடலாம் கேஸ்ல. வினாவுலே கஷ்டம் ஒன்று தந்தாங்க நம்ம கஸ்டம் சப்நெட் மாஸ்க் நீ ஃபர்ஸ்ட் கூட சப்நெட்டை போட்டு கண்டுபிடி வினாவுல தரப்பட்ட ஐபி எங்க வரும்? ரைட், இதுக்குள்ள. அப்ப இவரைத்தான் நீ மேலும் பிரிக்கணும். அப்ப 25 தந்திருக்கானுண்டா 25ஓட நாங்க ஒரு பிட்டை சேர்த்து இப்ப புதிய சப்நெட் மாஸ்க் யாரா மாறும் பிள்ளைகள்? 26. கிளியர்? இப்ப சொல்லுங்க 26ன்னா எங்களுக்கு 24 சக 2 வர பிள்ளைகள். அப்ப கேப் என்னமோன்னு வரும் எங்களுக்கு சொல்லுங்க? 256ல இருந்து 2 பிட்ட பிள்ளைகள் வாங்கி எடுத்தா 192. கேப் என்ன வரும் எங்களுக்கு? 64. ஸோ 0 நெட்வொர்க் 2 உடைஞ்ச பிள்ளைகள் ஒன்று எங்களுக்கு 0, அடுத்த நெட்வொர்க் 64. இஸ் இட் கிளியர்? டவுட் இருக்காடா? டவுட் இருக்கா? சொல்லுங்க பிள்ளைகள்.
எப்படி பார்க்கணும்? 25 வினாவுல தந்திருக்கின்ற புள்ளிகள் இதுங்களுக்கு இயல்பான பெருமானம் இல்லை. அப்ப சப்நெட்டுக்குள்ள சப்நெட் அடிக்க சொல்றாங்கன்னு அர்த்தம். 25க்கான நெட்வொர்க்கை போடணும். நீ 0 122 வரும் புள்ளிகள் போட்டுட்டு பார்க்கணும். வினாவுல தந்த ஐபி அட்ரஸ் எதுக்குள்ள வரப்போது? 0க்குள்ள. அப்ப இந்த 0க்குள்ள வார ஐபி தம்பிகள் மேலும் 2 நாங்க முடிக்கப்புறோம். 25 தந்திருக்கானுண்டா 25 சக 2 நெட்வொர்க் அடிக்க எக்ஸ்ட்ரா ஒரு வீட்டு வாங்கி எடுப்பேன். 25 1 தம்பிகள் 26. இப்ப 26ங்களுக்கு எப்ப பார்த்தோம்னா 192 கழிச்சு 64 நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். இந்த நெட்வொர்க் தான் உடைய போன்னு சொல்லி அப்ப இவரை நாங்க 64 பிரிச்சோம்டா 0 உண்டு 64 உண்டு. ஓகே, டவுட் இருக்கா? ஓகே சார். நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு ஏ கிளாஸுக்கு என்ன நெட்வொர்க் கொடுப்பீங்க? ஏ கிளாஸுக்கு 192 168 40/26 கிளியர்? டவுட் இருக்காடா? அதே மாதிரி பி நெட்வொர்க்கு பாத்தீங்கன்னா 192 168 4 சொல்லுங்க அப்போ 64/26 சரியா? அப்ப இவருக்கான முதல் விருந்தோம்பு 1, இறுதி விருந்தோம்பு 62, ப்ராட்காஸ்ட் 63. இவரோட முதல் விருந்தோம்பு 65, ப்ராட்காஸ்ட்ங்களுக்கு 127, லாஸ்ட் காஸ்ட் 126. டவுட் இருக்குமா? இல்லை சார். ரைட். இப்ப அடுத்த கொஸ்டின் செஞ்சாடுவா. ரெண்டாவது செய்வா. ஓகே சார். ரைட். ரெண்டாவது பாருங்க அப்படிகள் வலையமைப்பு நிர்வாகிக்கு பாருங்களா, வலையமைப்பு நிர்வாகிக்கு ஐபி முகவரி தொகுதி 210.12.130/25 கிடைத்துள்ளது. இந்த நினைவக தொகுதியிலிருந்து ஏபிசிடி எனும் 4 நெட்வொர்க் அப்படி உருவாக்கணுமா? ரைட், 4 நெட்வொர்க்கா? இது 4 நெட்வொர்க் பிள்ளைகள் சம எண்ணிக்கையான விருந்தோம்ப கொண்டிருக்காம். ஹாஸ்ட் வந்து பிள்ளைகளை ஈக்குவலாம். ரைட். முதலாவது கேள்வி, முதலாவது கொஸ்டின், மேலே தரப்பட்டுள்ள ஐபி இந்த உப வலைமறைமுகம் நம்ம இவங்க தந்திருக்கிற வினாவின் பிள்ளைகள் உப வலைமறைமுகம் சொல்லுங்க. என்ன வருமானம் சார்? 25 தந்திருக்கானுண்டால் மேலே தரப்பட்டது /25 அப்படியும் 24 சக உண்டு. அப்படி நம்ம 24க்கு 255 255 255 ஒரு பிட் சிறந்த வார பெருமானம் என்னமோ எங்களுக்கு 128. டவுட் இருக்கும்? மேற்குறிப்பிட்ட உபவாளிகளின் எண்ணிக்கையை உருவாக்குவதற்காக தேவைப்படக்கூடிய விருந்தோம்பு பிட்ஸ்களின் எண்ணிக்கை சொல்லுங்கன்னு பார்ப்போம். நாங்க 4 நெட்வொர்க் அடிக்கணும். 4 நெட்வொர்க் அடிக்கணும்டா எத்தனை விருந்தோம்பு பிட்டுகள் தேவை? 2 பிட் சார். வெரி குட், 2 பிட்ஸ். 2 பிட்ஸ். ஓகே, கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? டன். இப்ப நீங்க சொல்லுங்க, வினாவுல 24 தந்து நாங்க 2 கூட்டுறா டிஃபால்ட் கேஸ் இல்ல. அவங்க வினாவுல 25 தந்துட்டு எக்ஸ்ட்ரா 2 பிட் நாங்க வாங்கி எடுக்க மாட்டா. வினாவுல பிள்ளைகள் கஸ்டம் சப்நெட் மாஸ்க் வந்தாலே அது என்ன அர்த்தம்? சப்நெட்டுக்குள்ள சப்நெட். கிளியர்? டவுட் இருக்கடா? நோ சார். இப்ப சொல்லுங்க எங்களுக்கு இயல்பான நெட்வொர்க்கை நாங்க உடைச்சு பார்த்தால் 25 பிள்ளைகள் 24 சக 1 ஒர்க் பேஜ் நல்ல பிள்ளைகள். அப்ப 24 சக இவரை நாங்க பிரிச்சு பார்த்தோம்னா 24 சக 1 ஒரு வீட்டில் இருந்த பிள்ளைகள் 128. அப்ப 0 1 2 8 2 நெட்வொர்க்கை தான் அடிக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் இந்த 2 நெட்வொர்க்ல வர குறித்த ஒரு நெட்வொர்க் மேலும் 4 பிரிச்சு பிள்ளைகள் ஏபிசிடி 2 நெட்வொர்க் அடிக்காங்க. நீங்க சொல்லுங்க, வினாவுல தரப்பட்ட 135 சொல்லக்கூடிய 130 சொல்லக்கூடிய ஐபி இவருக்குள்ள வருமா இவருக்குள்ள வருமா? 128 வரும். வெரி குட், 128. 128 நெட்வொர்க் தான் நாங்க 4 பிரிக்க போறோம். கிளியர்? எஸ் சார். இப்ப சொல்லுமா எங்களுக்கு வினாவுல பிள்ளைகள் 25 இருக்கு. அப்ப 25ஓட 2 பிட்ஸ் நாங்க எக்ஸ்ட்ரா சேர்த்தோம்டா 27 மாறுவார். 27 எங்களுக்கு 24 சக 3 24க்கு பார்த்தோம்னா 255 255 255 3 பிட்ஸ்ல இருந்தா 2 to 4. அப்ப 24 3 27 பிட்ஸ். கேப் என்ன வரையும் சொல்லுங்கடா? கேப் சமன் 256 பிள்ளைகள் 24 3 பிட்ஸ் போன அப்படி 224 கழிச்சோம்டா 32 கேப். ரைட்.
இப்ப நாங்க 128 பிள்ளைகள் 32 அடிச்சோம் நம்ம சொல்லுங்க என்ன வரும் எங்களுக்கு 128 உண்டு 32 போட்டா 160 உண்டு 192 உண்டு 224 உண்டு. இஸ் இட் ஓகே? எஸ் சார். அப்ப ஏடு நெட்வொர்க் எங்களுக்கு 200 10 12 128/27 இவங்களுக்கு 200 10 12 160/27 இவர் பிள்ளைகள் 200 10 12 192/27 அது மாதிரி இவர் எங்களுக்கு 200 10 12 224/27 அங்க நீங்க ப்ராட்காஸ்ட் எல்லாம் போடத்தானே வரும், போடுவீங்களா? போடுவீங்க நீ ஓகே விளையாட சப்நெட் உள்ள சப்நெட் எஸ் குயிக்கா சார். சொல்லுங்க மேம். ஓ விளையாட்டா சார் கிளியர் சார். ஓகே. அப்ப அடுத்த கிளாஸ் வரும்போது மற்ற 3 டைம் செஞ்சுட்டு வாங்க. மோஸ்ட்லி பிள்ளைகள் நான் நாளை அன்றைக்கு உங்களுக்கு ஒரு கிளாஸ் ஒன்று அரேஞ்ச் பண்ணுவேன். ஓகே. அதில் நாங்கள் தியரி பார்ட் பிள்ளைகள் எங்களோட ஓஎஸ்ஏ மாடலுக்கு முன்னுக்குள்ள எல்லா தியரியும் கம்ப்ளீட்டாக முடிச்சிடுவோம். ஒன் டே வந்து ஓஎஸ்ஏ மாடலுக்கு. ரைட். தென் சந்தீபம் பிள்ளைகளா படுத்த கிளாஸ் கொஞ்சம் படிச்சுட்டு வாங்க. ஓகே பாய்.